வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோல உங்கள சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ எந்தெந்த ஸ்ட்ரைக்கு தக்க வச்சிருக்காங்க. ஸோ, அது ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல எப்படி நம்ம பார்க்கணும், ஒரு சப்போர்ட்ல எப்படி பார்க்கணும், அத பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு என்ட்ரி எப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ, சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க்கும் வந்து சேனல்ல இருக்கு. விருப்பப்படுறவங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு எந்தவித டவுட்னாலும் என்ட்ட கேட்க முடியும். சரி, ஓகே. இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மேக்ஸ் அடிப்படையா வச்ச லெவல்ஸ் தான். ஸோ, இத கிட்டத்தட்ட நான் வந்து மோர் தென் பல வருஷமா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலேயே நான் இந்த மெத்தட நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பெரிய அளவுல எனக்கு ஒரு சக்ஸஸும் கிடைக்கி. இது எல்லாமே ஏடிஎம் அட் த மணி சரியா? அட் த மணி ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ்லாம் நம்ம பிக் பண்ணுறோம். இன்னைக்கான மார்க்கெட்டுக்கு 23,150 தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக். என்னோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 23,150. ஆவரேஜ் அப்படிங்கிறது 150. இந்த 150 எப்படி வந்துச்சுன்னு கேட்கலாம். 23,100 தான் வந்து என்னோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் இன்னைக்கானது. ஸோ, காலோட வேல்யூ வந்து ரூ. 161, புட்டோட வேல்யூ 139. ரெண்டுத்தையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணால் கிடைக்கிறது தான் இந்த க்ளோஸ் 150 அப்படிங்கிறது. இதுதான் ஏடிஎம் ஆவரேஜ் இன்னைக்கான இது 150. ஸோ, இது வந்து இந்த ஸ்ட்ரைக்குக்கு தான் அப்படின்னு கிடையாது. காமனாக எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே இந்த ரூ. 150 வந்து பொருந்தும். சரி, இதை வச்சு ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஒரு என்ட்ரியை நம்ம எப்படி பார்க்கலாம், சப்போர்ட்டில் வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நிஃப்டி வந்து ஓப்பன் அப்படிங்கிறது கேப் அப் ஓப்பன். மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு கேப் அப் ஓப்பன். ஏன் இதை கேப் அப் ஓப்பன் சொல்கிறோம்? முந்தின நாளாக ஹைக்கு மேலே வந்து ஓப்பன் கொடுத்துட்டாங்க. ஸோ, இது வந்து ஒரு கேப் அப் ஓப்பன். என்னோட ரெசிஸ்டன்ஸ் 2க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் கொடுத்துருவாங்க. அப்போ மார்க்கெட் இது ஓப்பனுக்கு மேலே இருந்தால் இன்னும் நான் ஃபர்தராக அடுத்த கட்ட லெவல் அப்படிங்கிறது 23,537 வரைக்கும் போகணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ஓப்பனில் இருந்து ஒரு கரெக்ஷன் இன்றைக்கி வந்திருக்கு. அது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் நல்லா ஒரு ரேலி ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஆன அப்படிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா திருப்பி அது வருதுன்னா அது ஒரு சப்போர்ட், அதோட ரோல் வந்து மாறிடும். இது வந்து பேசிக். ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து காலையில் கிட்டத்தட்ட 23,412 ஓப்பன் ஆகிருக்காங்க. ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாங்க. ஸோ, மார்க்கெட் வந்து மேலே போகுமா அப்படின்னா 23,450க்கு மேலே ட்ராவல் ஆகி நம்ம எதிர்பார்த்த ஹை 23,537 வரைக்கும் போகுமா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டே நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு என்ன பார்க்கணும்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 23,400. ஓகே, 23,400 நம்ம எடுத்துக்கலாம். ரூ. 150 எல்லாத்துக்குமே காமன். நேற்று நான் வீடியோவில் நம்ம வந்து அது 150லேருந்து நம்ம சில விஷயங்கள் கொடுத்துருப்போம். 150லேருந்து அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னவோ அதில் 10 பாயிண்ட் அதிகமாகவும் கம்மியாகவும் இந்த ஜோனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஒரு சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ, உங்களுக்கு ஃபிக்ஸடாகவே நான் சொல்லி கொடுத்துறேன். 150 அப்படிங்கிறது யார் தக்க வச்சுக்கிறாங்களோ. நேற்றான வேல்யூ வந்து 171, இன்றைக்கி 151. சரியா? இந்த 151 யார் தக்க வச்சுக்கிறாங்க உங்களுக்கு சிம்பிளாகவே நான் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் இதை பார்க்குறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு புரியும். ஓகே. இப்போ 150 வந்து 23,400 கால் வந்து தக்க வச்சுக்கல. ஓகே. ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே இருந்தாங்க, திருப்பி கீழே வந்துட்டாங்க. அப்போ 23,400 கால் ரூ. 150 மேலே இல்லைன்னா அப்போ நிஃப்டி ஸ்பாட் எப்படி 23,400க்கு மேலே இருக்க முடியும்? இது ஒரு கேள்விக்குறி. ஸோ, அப்போ இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான அதுதான் பதில். சரியா? அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும். 23,400னா அப்போ 450 புட்டு. சரியா? 450 புட்டு ரூ. 150 தக்க வச்சுக்கிடும் அப்படிங்கிறது தான் லாஜிக். ஓகே. அப்போ 23,450ல் பார்க்கலாம். ரூ. 150 பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரூ. 150 ஹோல்டு பண்ணிக்கிட்டான். சரியா? ஸோ, அப்போ இங்கே கிளியராக தெரிஞ்சிடுச்சு மார்க்கெட் வந்து 23,450 அப்படிங்கிறது போகாது. ஏன்னா 23,450 புட்டு வந்து ரூ. 150 ஹோல்டு பண்ணிட்டான். அப்போ லாஜிக்கலாக வந்து மார்க்கெட்டில் நமக்கு இங்கே வந்து என்ன சொல்லிடுச்சு, மார்க்கெட் வந்து இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி கால் சைடு எதிர்பார்த்தா டார்கெட் போகாது. இப்போதைக்கு மார்க்கெட் ஸ்ட்ரென்த்து புட்டுக்கான ஒரு வியூவாக தான் இருக்குது. ஸோ, அதனால் நம்மளோட என்ட்ரி 23,450ல் தாராளமாக இங்கே போகலாம்.
ஓகே. இதுக்கு கீழே இருக்கிற ஸ்விங்கோட லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். சரி, ஓகே. அப்போ டார்கெட்டு அப்படின்னா, டார்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கு. இப்போ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஜோன் கீழே, அதுக்கடுத்து என்னோட சப்போர்ட்டுங்கிறது எஸ்டர்டே ஹை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஸோ நான் இங்கே என்ட்ரி எடுக்கிற பட்சத்தில் இது என்னோட டார்கெட்டுக்கான ஃபஸ்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே ஸ்பாட் எப்போ வருதோ அப்போ ப்ரீமியத்தில் நான் எனக்கு கிடைக்கக்கூடிய டார்கெட்டை புக் பண்ணிக்கிடுவேன். இதுதான் விஷயம். அப்போ அது வந்து அங்கே மினிமம் 50 பாயிண்ட் கிடைக்கலாம். ஒரு சில நாள் 40 பாயிண்ட் கிடைக்கலாம். ஒரு சில நாள் 60 பாயிண்ட் கிடைக்கலாம். அது டெல்டா வேல்யூ வச்சு மாறுபடும். நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்ட்ரைக்கை பொறுத்து மாறுபடும். ஓகே, அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரி, ஓகே. மார்க்கெட் இப்போ கால் சைடு ஒரு இது. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் சைடுவைஸாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், மார்க்கெட் வந்து இங்கேருந்து சைடுவைஸாக போகணும். அப்படி இல்லைன்னா ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யூகிக்கிறேன். சரியா? அப்போ மார்க்கெட்டில் என்ன பார்க்கணும், 23,300 இதுக்கு கீழே மார்க்கெட் போகுமா? ஸோ இந்த 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 சப்போர்ட் ஜோனை உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகுமா? இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுவானா? இல்லை இங்கேருந்து மார்க்கெட் வந்து சைடுவேஸாக போயிடுமா? இல்லை ரிவர்சல் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கா? இந்த மாதிரி சினாரியோவை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறப்ப, ஸோ அப்போ அதுக்கு என்ன இது, இந்த 150 ரூபா பேசிக்லேயே போகலாம். இந்த 150 ரூபாயை 23,300 தக்க வச்சுக்கிட்டா மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே போகாது. அதுதான் லாஜிக். ஓகேவா? அப்போ 23,300 காலை பார்க்கலாம். ஓகே, 23,300 காலு. இவன் வந்து இந்த ஸ்ட்ரைக்கு 23,300 காலு 150 ரூபா தக்க வச்சுக்கிட்டானா மார்க்கெட் வந்து 23,300க்கு கீழே போகாது. சரியா? அப்போ 23,300 கால் பாருங்கள். 150 ரூபாய்க்கு கீழே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 136 ரூபா வரைக்கும் லோ வந்திருக்கான். திருப்பி வந்து மேலே இதாகிட்டான், ரெக்கவர் ஆகி நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. சரி, ஓகே. அப்போது இந்த இடத்துல வந்து இவனோட ஆப்போனட்டு யாருன்னு சொல்லுவீங்க? ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கு வந்து புட்டு. அவன் வந்து ஸ்ட்ரென்த் ஆனால் தான் இவன் வீக் ஆனதுக்கு சிக்னல் நமக்கு. சரியா? 300 அப்படிங்கிறப்ப 350 புட்டு. சரியா? 300 கால் வீக் ஆகிட்டான், ஸ்பாட் வந்து 23,300 கீழே போயிடும் அப்படிங்கிறதுக்கு அப்போ புட்டு வந்து 150 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் நடக்கணும். அப்போ 23,350 புட்டு. சரியா? இவன் வந்து 150 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் நடந்தால் மட்டும்தான், ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நிஃப்டி ஸ்பாட் வந்து 23,300 பிரேக் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 150 எக்ஸாக்டாக அவன் வந்து போயிருக்கான். அதுக்கு மேலே அவனால் நிற்க முடியல. அப்போ இவனுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக 150ங்கிற நம்பர் வந்து ஆயிடுச்சு. ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 150 ரூபா அப்படிங்கிறது இவனுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. அப்போ இங்கிலே என்ன ஆயிடுச்சு, அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 23,300 கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு அப்படிங்கிறத கால் சைடு நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். அந்த என்ட்ரியிலேருந்து இருக்கிற ஸ்விங்கோட லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். சரியா? 150 இந்த ஜோன் உங்களோட என்ட்ரி. இது கீழே இருக்கிற லோ, ஸ்விங்கிங் லோ கீழே, இல்லை அந்த ஸ்விங்கோட லோ கூட உங்கள் ஸ்டாப்லாம் லோ ரிஸ்க்கு ஹை ரிவார்டு. ஸோ டார்கெட்டுங்கிறது எப்படி நீங்கள் பண்ணலாம்? ஸோ மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தது டே ஹைங்கிறது ஓப்பனுங்கிற ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் டே ஹை தான் ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், அதிகபட்ச டார்கெட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் அதுக்கு மேலேயும் இருக்குன்னா அடுத்தடுத்த டார்கெட் லெவல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் மார்க்கெட்டில் இது அதிகப்படியான டார்கெட் அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் காலையிலே. ஸோ இதுவே நமக்கு ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வரனா நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி போட்டு உங்களோட ப்ராஃபிட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ எப்போயும் மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவில் நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது. ஒரு சாலிடான லோ ரிஸ்கில் ஒரு என்ட்ரியை நம்ம பிக் பண்ணணும். அதுலேருந்து டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குதா, ரொட்டீனாக கிடைக்குதா, அந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் ஆகி போயிடணும். ஸோ இருக்கிற எல்லா மூமெண்ட்டத்தையும் கேட்ச் பண்ணணும், எல்லா வித ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம பிக் பண்ணணும். பெரிய அளவில் ஒரே நாளில் நம்ம அனில் அம்பானி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசைப்பட்டோம்னா பெரிய அளவில் நம்ம மார்க்கெட்டில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால் பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது உண்மை தான். அதனால் முடிஞ்ச அளவு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி காத்துருங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அது லோ ரிஸ்க்காக இருக்கும் பட்சத்தில் அதை எடுங்க. உங்களுக்கான ப்ராஃபிட் போதுங்கிற நீங்கள் என்ன கேபிட்டல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படிங்கிறதோட ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.